ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இந்த வீடியோவில் ஷங்கரோட டைரக்ஷனில் ராம் சரணோட ஆக்டிங்கில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிற கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம் சேஞ்சர் படத்தோடைய கதை என்னன்னா, ராம் சரண் விசாகப்பட்டினத்துக்கு கலெக்டராக வராரு. எஸ்ஜே சூர்யா மினிஸ்டராக இருக்காரு. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேர்த்துக்கும் கிளாஷ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கேம் சேஞ்சர் படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்டோட நடிப்பும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மெயினாக ஹீரோ ராம் சரண் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு டியூயல் ரோல் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினாக வர கியாரா அத்வானி அப்புறம் அஞ்சலி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் நிறையா ஹீரோஸ் நடிச்சிருக்காங்க. லைக் நிறையா கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் எடுத்துக்கிட்டாலே அப்படியே பெரிய லிஸ்ட்டாக போய்கிட்டே இருக்குது. ராம் சரண், கியாரா அத்வானி, எஸ்ஜே சூர்யா. அப்புறம் எஸ்ஜே சூர்யா சொல்ல மாட்டேன்ட்ட பாருங்க. எஸ்ஜே சூர்யாவோடைய ஆக்டிங்கும் நீட்டாக இருந்துச்சு. கண்டினியூஸாக அவருடைய ஆக்டிங்கை நம்ம அதே மாதிரி தான் அடுத்தடுத்த படங்களுக்கும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரியான ரோல்ஸ் தான் அவருக்கு அமையுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. அப்புறம் காமெடியன்ஸே பார்த்தீங்கன்னா சுனில், அப்புறம் இன்னொருத்தர் அந்த தெலுங்கு படத்தில் அடிக்கடி வந்துகிட்டே இருப்பார். அவர் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே பிடிச்சி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா, இந்த படத்தில் சாங்ஸோடைய விஷுவல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் வேறு என்ன பாசிட்டிவ் சொல்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. இந்த படத்துக்கு நெகட்டிவ்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நெகட்டிவ்ஸ் என்னென்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. நெகட்டிவ்ஸில் பார்த்திங்கன்னா படத்தோடைய கதையை பார்த்திங்கன்னா சரியே இல்லை. சங்கர் இஷ்டத்துக்கு பூந்து விளையாண்டுருக்காரு. அப்புறம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அப்படி சொன்னனால இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் ஒரு 100-150 பேர்னு சுற்றியும் இறக்கிக்கிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக 100-150 பேர் பார்த்திங்கன்னா சுற்றி நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ சும்மா இங்கே சண்டை போட்டாலும் அங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 100-150 பேர் இருக்காங்க. மெயினாக ஹீரோவோட என்ட்ரி சீன்லாம் சொல்லி ஆகணுமே, ஐயோ அதெல்லாம் தாங்கவே முடியலை. அப்புறம் ஹீரோ ஆகுனா ஹெலிகாப்டரில் தான் இறங்கிக்கிட்டே இருக்காரு. இந்த படத்துக்கு ஏன் பட்ஜெட் ஒரு 500 கோடி சொல்கிறாங்க அப்படின்னா, ஹீரோக்கு ஹெலிகாப்டரில் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தே பார்த்தீங்கன்னா ஃபுல் காசும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் பாட்டுக்கு பார்த்தா பாட்டுக்கு 75 கோடி ரூபா போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு பாட்டு ஏதோ இன்ஃப்ராரெட் கேமராவில் எடுத்தாங்களாமே. அந்த பாட்டை பார்த்திங்கன்னா படத்தில் இல்லவே இல்லை. கேட்டால் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பாட்டை நாங்கள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பாட்டை ஆட் பண்ணால் என்ன, ஆட் பண்ணாட்டி என்ன. அப்புறம் இந்த ஜரகண்டி சாங் எஸ்ஜே சூர்யா சொன்னார் பார்க்குறக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி. அந்த சாங் பார்த்திங்கன்னா ஒரு ஓகேவாக இருந்துச்சு. மொத்தமாக இந்த கேம் சேஞ்சர் படம் சங்கருக்கு கம்பேக் கிடையாது, கோபேக் சங்கர் தான் நம்ம சொல்லணும். ஸோ இனிமேல் சங்கருக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களானே ஒரு டவுட் இருக்குது. ஒரு பக்கா தெலுங்கு படத்தை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காரு. ஸோ இது மேக்கிங் தெலுங்கு தான். பட் இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாமா படத்தில். நீங்கள் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.